அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா வீட்டுல உட்காந்து ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கோபி ஈஸ்வரிய பத்தி. அத்தை ஏன் எப்பவுமே அவங்க பையனை பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்க, அவங்க பையன் சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களோ தவிர நான் இந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், பசங்களை எப்படி பாத்துக்கிறேன் அப்படிங்கறது எல்லாமே அவங்க கண்ணார பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவங்க மகனுக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ராதிகா கிட்ட இருந்து போன் வருது பாக்கியாவுக்கு. உடனே பாக்கியா வந்து ராதிகா என்ன எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, உடனே ராதிகா வந்து பாக்கியா நான் சென்னை வந்திருந்தேன், சென்னை வந்ததுமே உங்களோட அத்தை எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, பார்த்து பேசணும்னு சொன்னாங்க, 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ராதிகா பேச வர்றாங்க. உடனே பாக்கியா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப அத்தை வந்து ராதிகாவை பார்த்து பேசதான் போயிருக்காங்க அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா பாக்கியா, அதாவது கோபி தனியாக இருக்காராம், வயசாயிடுச்சா, அவரால் சந்தோஷமாக தனிமையில் இருக்க முடியல, அவருக்கு துணை யாராச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திரும்ப கோபியோட சேர்ந்து வாழ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்ல, உடனே பாக்கியா வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க ராதிகா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராதிகா வந்து இல்லை பாக்கியா, என்னோட வாழ்க்கையில் திரும்ப கோபிக்கு மட்டும் இல்லை வேறு யாருக்குமே இடம் கிடையாது, அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன், அவங்க பையன் தனியாக இருந்தால் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிட்டோம், ஏற்கனவே நம்ம வாழ்க்கை கெட்டு போனது போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ராதிகா வந்து சொல்றாங்க. உடனே பாக்கியாவும் சரி விடுங்க ராதிகா, நீங்க இதை நினைச்சு ஒரே பண்ணிக்காதீங்க, அத்தை எப்பவுமே அவங்களோட பையனை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்ட சொல்றாங்க. ராதிகாவும் சரி உங்க பிசினஸ்லாம் எப்படி போகுது, நல்லா போதா, இனியாவை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ராதிகா இப்பதான் சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை, அதாவது ஆரம்பத்துல ராஜேஷை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கொடுமையை அனுபவிச்சு நம்ம ராதிகா கோபியோட இருந்தாலாச்சு சந்தோஷமா இருக்கலாம் தான் கோபியை கல்யாணம் பண்ணாரு. கோபியை கல்யாணம் பண்ணிட்டு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கோபியும் டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ இனியாவையும் மையவையும் ஒரே மாதிரி பார்க்குற விதமாக நம்ம ராதிகா வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மையுக்கு ஒரு நல்ல படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமே நல்ல வேலையை வாங்கி கொடுக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும், அப்பா அம்மா தாத்தா பாட்டியா எல்லாமே நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் இதுக்கிடையில் ஒரு பெரிய ப்ராப்ளத்தையுமே ஃபேஸ் பண்ண போகிறாங்க. சென்னை வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.